ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடப்பா கார தோசை பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பொட்டுக்கடலை, பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட், இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம நார்மல் தோசை மாவு தாங்க அதை அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறோம். நிஜமாகவே இந்த கார தோசை சூப்பராக இருந்ததுங்க. இது நம்ம உடச்சக்கல்லை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் லேசாக தூவி விட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டு எடுக்கணுங்க. நிஜமாகவே அந்த பூண்டோட வாசனையும் அந்த உடச்சக்கல்லையோட வாசனையும் நல்லா இருந்ததுங்க, டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.